மனோஜ், ரோகிணி 2 பேர்கிட்டையுமே சுருதியோட அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ஏசியும் வேண்டாம், பணமும் வேண்டாம், பரவாயில்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்ட்டி ஒரு நிமிஷம் நில்லுங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு 1,50,000 ரூபா பணத்தை ரோகிணி கொடுக்குறாங்க. இல்லை வேண்டாம், பரவாயில்ல வச்சுக்கோங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க பாவம், அந்த முத்து இருக்கிற வீட்டில் தானே நீங்களும் இருக்கணும், ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க போகிறாங்க. ரொம்ப பயங்கரமாக கோவப்படுறாரு, என்ன இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரோகிணி, எனக்கு ஒரு டவுட்டு, உனக்கு எப்படி 1,50,000 ரூபா பணம் கிடச்சிது அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. அது இல்லை, நான் வந்து தாலி செயின் வந்து அடமானம் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் கயிறை காமிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே இன்னும் கோபம் அதிகமாக வருது. இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த முத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கோபமாக போகிறாரு. போன உடனே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே செம்ம கோபம் வருது. முத்து வராரு, மீனா 2 பேருமே வராங்க. அப்பா இவங்க என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு மனோஜ். ஏசி இந்த சுருதியோட அம்மா அனுப்பியிருக்காங்க, அதை திருப்பி அனுப்பிட்டுருக்கான். அதனால் அவங்க ஏசி வேணான்னு சொல்லிட்டு கடைக்கு கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. 1,50,000 ரூபா பணத்தை திருப்பி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. அதை அப்படியே கேட்டுட்ருக்காரு. மனோஜ் எதுவுமே பேசலை. ஆமாம், அம்மா அனுப்புறது நீங்கள் எதுக்காக யார்கிட்டையுமே சொல்லாமல் திருப்பி அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி கேட்குறாங்க. ஆமாம், நீ எதுக்காக இப்படிலாம் பண்ண, உனக்கு அறிவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக கத்துறாங்க. அதுவும் 1,50,000 ரூபா ஏசியை போய் வேணான்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அப்பா இருக்கார், அவங்க ஏசி வாங்கி கொடுத்தா நம்ம வீட்டில் போகணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு முத்து சொல்கிறாரு. நீ எதுக்கு தானாகவே யோசிச்சுட்ருக்க, உன் இஷ்டத்துக்கு எதுக்காக முடிவு பண்ணேன், வந்த உடனே எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. நீங்கள் பண்ணது எல்லாமே தப்பு, இங்கே பாருங்கள் எங்களுக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும், யார் எது வாங்கி கொடுத்தாலும் வாங்கிக்க முடியுமா என்ன அப்படின்னு முத்து சொல்கிறாரு. முத்து, நீ பண்ணது தப்பு தானே, அப்பா நான் வீட்டில் தான் இருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்கலாம்ல, நீயாவே தனியாகவே எதுக்கு முடிவு எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அண்ணாமலை உள்ளே போகிறாரு. அப்படியே போகிறாரு முத்து மீனா 2 பேருமே சமையல் ரூமுக்கு போகிறாங்க. போனவொடனே ஏங்க நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு வார்த்தை யார்கிட்ட சொல்லிட்டு பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா எல்லார் மாதிரி நீ என்ன திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இல்லைங்க, அதுக்காக நான் சொல்லலை, நீங்கள் பண்ணது எல்லாமே கரெக்டுன்னு எனக்கு தெரியும், ஆனால் ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு திட்ட மாட்டாங்கல்ல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏன் மீனா தான் என்னை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன் மீனா, நான் செய்யறதுலாம் கரெக்டு தானே. ஆமாங்க, நீங்கள் பண்ணுறது எப்போவுமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டுருக்காங்க. சுருதி பயங்கர கோவமாக ரூம்குள்ளே இருக்காங்க. அப்போ ரவி வராரு. வந்தவொடனே கேட்குறாங்க, இவர் பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, உங்கள் அம்மா இங்கே வாங்கி அனுப்புனது தான் தப்பு, நான் அங்கே விட்டு கொடுக்காமல் பேசியிருக்கேன், அமைதியாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. அப்படியா ரவி, எங்கள் அம்மாக்காக தான் நீ இப்படி பேசுனியா, சரி ரவி, உன்னை நான் ரொம்ப ஒரு மாதிரினா தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரொம்ப தேங்க்ஸ், எங்கள் அம்மா விட்டு கொடுக்காம நீ மனசில் அங்கே யார்கிட்டையும் எதுவும் சொல்லலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்லிவிட்டு 2 பேருமே ரொம்ப பாசமாக பேசிக்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே ரோகிணி பயங்கர கோவமாக உள்ளே போகிறாங்க. மனோஜம் போகிறாரு. பார்த்தீங்களா என்ன பண்ணி வச்சுருக்காங்க, இவங்க பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, எப்போ பார்த்தாலும் இவங்க ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, நம்மளை நிம்மதியாக இருக்க விடுறதே கிடையாது, இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு ரூல்ஸ் போட்டுட்டு டெய்லி இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜ்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இவன் பண்ணுறதால இந்த வீட்டில் நிம்மதியே இல்லாமல் போச்சு. ஏசி இவன் எதுக்காக திருப்பி அனுப்புகிறான், அவங்க வாங்கி கொடுக்குறாங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம், இதில் என்ன இருக்குது, எதுக்காக திருப்பி அனுப்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. சுருதியோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனவொடனே சொல்கிறாங்க, ஏட்டா நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாமே பண்ணிட்டேன், கண்டிப்பாக அந்த முத்துவை எல்லாரும் திட்டுவாங்க, ஒரு பிரச்சனை வீட்டில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்.